வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஹேர் ஆயில் காய்ச்சறதுக்கான மூலிகைகள் எடுத்து வச்சுருக்கோம். சமீபத்தில் நம்ம ஹேர் ஆயில் தயார் பண்ணுறோன்னு போட்டிருந்தேன். ஒரு 10 லிட்டர் ஆர்டர் வந்திருக்குது. அதுக்கு தேவையான மூலிகைகள் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் காட்டுறேன். ரேஷியோ படி போடுவேன். என்னென்ன மூலிகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு 35 வெரைட்டி மூலிகைங்க. இதில் இருக்கிறது வந்து நொச்சி, டீ ட்ரீ, ஆவாரம்பூ இலை, ஆவாரம்பூ, கரிசலாங்கண்ணி, கேசவர்தினி, வேப்பிலை, அப்புறம் வந்து நொச்சி, கருவேப்பிலை, அப்புறம் இது சிவப்பு மருதாணி பூவு, சிவப்பு மருதாணி, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவு, திருநீற்று பச்சிலை, அப்பா இது லிஸ்ட்டு எனக்கு பெருசாக போகும் போலையே. ரோஸ்மெரி, மறிக்கொழுந்து, மாசி பச்சை, கரிசலாங்கண்ணி, மஞ்சள், வெள்ளை, அப்புறம் வந்து பன்னீர் இலை, ஆடாதோட, முடக்கத்தான், அப்புறம் வந்து இது வரவே மாட்டேங்குதுங்க. இவ்வளோ லிஸ்ட்டாக லென்த்தியாக போதும் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்குங்கிற மாதிரி. துளசி, அதுக்கப்புறம் ரோஸ், பன்னீர் ரோஸு, இந்த மாதிரி ஒரு 35 வெரைட்டி. அதில் இன்னும் வந்து வெந்தயம், அப்புறம் வந்து கருஞ்சீரகம், இதுவுமே நம்ம ஆட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் போட்டு ஆயில் வந்து தயார் பண்ணுறோம். இந்த மூலிகைகள் இங்கே வச்சுருக்கிறது உங்களுக்கு காட்டுறதுக்காக. மூலிகை தயாராகிட்டுருக்குது. இது ஆயிலுங்க, காஞ்சிட்ருக்குது. அதாவது ரொம்ப மெதுவாக சிம்மில் வச்சு அதுலேயே தான் எல்லா மூலிகையும் பாருங்கள், லைட்டாக கொதிக்குது பாருங்கள். எல்லா மூலிகையும் போட்டு நல்லா அந்த சாறு இறங்குற வரைக்கும் விட்டு அதுக்கப்புறமா நம்ம வடித்து கொடுக்குறோம். ரொம்ப சூப்பர் ரிசல்ட்டுங்க. எங்கள் பாப்பாவுக்கு அவ்வளோ முடி கொட்டிகிட்டே இருந்தது. பொதுவாக நார்மலாக உங்களுக்கு ஆயில் காய்ச்சறவங்க வெளியில் வாங்கணும் மூலிகைங்க. இது நம்ம வளர்க்குறோங்கிறது உங்களுக்கே தெரியும். அதனால அந்த 35 வகையான மூலிகையும் நம்மக்கிட்டே இருக்குது. அதனால் தேவைப்படும் போது நம்ம எடுத்து காய்ச்சி கொடுத்துட்றோம். ரொம்ப நல்ல ரிசல்ட். எங்கள் பாப்பாவுக்கு அப்படியே முடி கொட்டுறது நின்று போச்சு. இது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஆல்ரெடி வழுக்க விழுந்தவங்களுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதில் வந்து முடி வரும்னு சொல்கிறது சும்மா. ஜீன் படி முடி கொட்டுறவங்களையும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மரபணுக்கள் வழியாக கொட்டுறவங்களுக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. தற்காட்டிக்கலாம். முடி கொட்டுறதுக்கு முன்னாலேயே நம்ம யூஸ் பண்ணுறக்கு ஆரம்பித்தோம்னா முடி கொட்டாமல் நம்ம வந்து தற்காத்துக்க முடியும். முடி இளநரையும் வராது. இந்த மூலிகைகளெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.